ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டோ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, டபுள் எக்ஸ்போஷர் இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்பம் சைஸ் போட்டுக்கிட்டேன் 36:12. இப்போ நம்ம ஆஃப் ஷீட்டுக்கு மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். 2 இமேஜ் பென் டூல் போட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இந்த 2 இமேஜ் வச்சு தான் நம்ம இந்த பேஜ் பண்ண போகிறேன். இந்த இமேஜுக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நான் பேக்ரவுண்ட் எல்லாமே பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்துப்பேன். ஹிந்து டெம்பிள்னு சர்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த டெம்பிள் வந்து கரெக்டாக இருக்குமோன்னு தோணுது. அதனால் இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஆனால் என்னென்னா இப்போது தண்ணி மாதிரி இருக்குது. எனக்கு அந்த டெம்பிள் ஓகே, டெம்பிள் ஸ்கை ஓகே, ஆனால் கீழே தண்ணி இருக்குது. ஆனால் இவங்க நின்றுட்டு இருக்கிறது வந்து தண்ணியில் நிற்கிற மாதிரி பண்ண முடியாது. அதனால் ஃப்ளோர் மாதிரி ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அது கூகுளில் போயிட்டு சாண்ட் ஃப்ளோரு இல்லை சாண்டு அப்படின்னு போட்டிங்களா, கொஞ்சம் நிற்கிற மாதிரி எது இருக்கோ அதை இது எனக்கு செட் ஆகுன்னு தோணுது. அதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு எப்படின்னா, டெம்பிள் மட்டும் இருக்கணும், கீழே தண்ணி இருக்கிற இடத்துலலாம் இந்த சாண்ட் இருக்கிற மாதிரி, சாண்ட் ஃப்ளோர் மாதிரி, இந்த மண் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, அதை மட்டும் வச்சுட்டு மாஸ்க் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னென்னா, இந்த இப்போ வச்ச சாண்ட் ஒரு கலரில் இருக்குது, பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஸ்கை அந்த லைட்டிங் வேறு கலரில் இருக்குது. அதை நம்ம வந்து அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லெவல்ஸ்லையோ இல்லை கர்வ்ஸ்லையோ நம்ம உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதில் போய் நான் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து ஸ்கை வைக்கணும் கேப் இருக்கிற இடத்துல. இதே மாதிரி இதுக்கேற்ற மாதிரியே ஈவினிங்ஸ் சன்செட் ஆகிற மாதிரி ஸ்கையை நான் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த சில் அவுட் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் நான் அழிச்சிட்டேன். இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பெருசு பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்துல இருக்கிற அந்த கோவில் மட்டும் தெரியணும். அதனால் மாஸ்க் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற கோவிலை மட்டும் மாஸ்க் பண்ணுறேன். அடுத்தது இந்த பக்கம் அந்த சாண்ட் வச்சோம்ல, அதையும் இன்னொரு டைம் காப்பி பண்ணி இந்த ஒயிட் ஸ்பேஸை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த சப்ஜெக்ட் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இன்னொரு இமேஜ் பேக்ரவுண்டில் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஷேடோஸ் கொடுக்குறோம். ஏன்னா மேட்ச் ஆகலை, அதனால் கொஞ்சம் ஷேடோஸ் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேடோஸ் கொடுக்குறோம். ப்ரஷ்ஷை வச்சு கொடுத்துட்டு லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஷேடோஸ்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஷேடோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு இமேஜ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து நம்ம நார்மலாக அப்படியே இந்த ஸ்கை மேலே இருக்கிற மாதிரி டபுள் எக்ஸ்போஷர் இமேஜ் பண்ணலாம். இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஒரு ஷேப் போட்டு ப்ரஷ்ஷில் அதுக்குள்ளே அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு நம்மக்கிட்ட நிறையா ப்ரஷ் இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரைவில் போட்டு வரேன். அந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் ஒரு ஷேப் வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு அந்த இமேஜை நம்ம 2வது இமேஜை கொண்டு வந்து அதில் கிளிப் மாஸ்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் தேட போகிறோம். அதே மாதிரி பிரிண்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு இதுக்கும் ஒரு டெம்பிள் மாதிரி எந்த டெம்பிள் கரெக்டாக இருக்குமோ அந்த டெம்பிளை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு இமேஜை வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்களா, இந்த பக்கம் எல்லோவாகவும் அந்த பக்கமும் வேறு கலர் க்ரீனிஷாகவும் இருக்குது. அதனால் 2க்கும் நான் கொஞ்சம் மேட்ச் கலர் பண்ணுறேன். ஓகே, இப்போ 2க்கும் நடுவில் இருக்கிற லைன் ஒன்று இருக்குது பாருங்கள், அது 2 இல்லாத மாதிரி கொஞ்சம் மாஸ்க் பண்ணி அழிச்சிக்கிறேன். இப்போ இது 2 மெர்ஜ் பண்ணிவிட்டு ஒரே கலர் டோன் கொண்டு வரணும். ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் போயிட்டு ஒரே கலர் டோன் கொண்டு வந்துட்டேன். இப்போது ஒரு சன் ரேஸ் வைக்கிறேன். நியூ லேயர், எம்டி லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்டி லேயரில் போயிட்டு சன்னோட கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நியூ லேயருக்கு வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, இல்லை லைட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்தா மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு எங்கெங்கே சன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அங்கே மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு ஓவராலாக ஒரு பிளாக் டோன், அதாவது 2வதாக வச்ச இந்த மாஸ்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இமேஜுக்கு மட்டும் ஒரு கலர் பிளாக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நான் மாஸ்க் பண்ணி சுற்றியும் பிளாக் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவராலாக ஒரு டோன் போடணும். அந்த இடத்துல ஓவராலாக ஒரு சாலிட் கலர், ஒரு டார்க் கலர் மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணி சப்ஜெக்ட் மட்டும் தெரிகிற மாதிரி மாஸ்க் பண்ணிவிட்டேன். இப்போ சன் லைட் வச்சுருக்கோம், ஃப்ளேர் வச்சோம்ல, ஆனால் அவங்க சப்ஜெக்ட் மேலே அந்த லைட் படுற மாதிரி ஒரு க்ளோனஸ் கொடுக்கணும், அப்போ தான் அங்கே நேச்சுரலாக இருக்கும். அதனால் ஒரு சாலிட் கலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அந்த சப்ஜெக்ட்டுக்கு மேலே. அது வந்து சன்லைட்டில் இருக்கிற கலர் மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கிளிப் மாஸ்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து லைட்டனிங் கொடுத்துட்டேன், பிளெண்டிங் ஆப்ஷன். இப்போ மாஸ்க் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் மட்டும் அந்த லைட் பட்டை எப்படி இருக்கும் அது மாதிரி நான் இது மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துட்டோம். ஆனால் வந்து சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் லெவல் கம்மி பண்ணால் தான் நம்ம கொடுத்த சப்ஜெக்ட் அந்த லைட்டிங் நல்லா தெரியும். அதனால் அது கொஞ்சம் டல் பண்ணிவிட்டு நான் ஃபேஸில் மட்டும் படாத மாதிரி அது ஃபேஸ்க்கு மட்டும் பிரைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையே வந்து இந்த மெத்தட் அப்படியே வந்து உள்ளே இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் வந்து இடம் காலியாக இருக்குது, அங்கே ஒரு இமேஜ் வைக்கலான்ட்டு அதே மாதிரி பிரிண்ட் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு இமேஜ், அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு மாஸ்க் பண்ணி அந்த இடத்த மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி மாஸ்க் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு பேர்ட்ஸ் எங்கேயாச்சும் பறக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு பேர்ட் ஃப்ளைங் போட்டு அந்த மாதிரி செல் அவுட் இமேஜ் வரும். அதை காப்பி பண்ணி எங்கே வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒயிட்டை மட்டும் எரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். எங்கே வேணுமோ அங்கே ப்ளே வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ ஓவராலாக ஒரு கலர் டோன் போடுறேன். ஒயிட் கலர் டோன் போடுறேன். இப்போதைக்கு ஒயிட் போட்டுட்டு அப்புறம் கலர் கூட மாற்றிக்கலாம். சாலிட் கலர் போடுறேன். அதுக்கு வந்து நான் வந்து மாஸ்க் கொடுத்து நம்ம உள்ள ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் அதே ப்ரஷ்ஷை வச்சு நான் மாஸ்க் வச்சு அழிச்சு விடுறேன். அதுக்கு வந்து மோஷன் பிளர் கொடுக்குறேன். அது மோஷன் பிளர் எதுக்குன்னா ஒரு மாதிரி விண்டு மாதிரி இருக்கும். ஒரு மோஷன் பிளர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபேஸ் மேலே மட்டும் படாத மாதிரி மாஸ்க் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாகவும் மாஸ்க் பண்ணக்கூடாது, லைட்டாக ஆப்போசிட் கம்மியாக வச்சு மாஸ்க் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ கலர் டோன் வந்து பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். ரெண்டாவதாக கட் பண்ணி வச்ச சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாகவே ஒரே டோனில் போடணுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே இந்த கலர் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நான் பிளெண்டிங் ஆப்ஷன் லூமினாசிட்டி கொடுத்துட்டேன். இந்த டோனுக்கு வேறு மாதிரி. அடுத்தது இந்த பக்கம் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். அதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மரம் ஃபுல்லாக நம்ம கோயிலாகவே மறைச்சிடக்கூடாது. அது மாதிரி வச்சுட்டு அதை லைட்டாக பிளர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த பக்கம் ஒரு கிளாத் பறக்கிற மாதிரி ரெட் கிளாத் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சு ஒயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் நான் முன்ன கொடுத்த மாதிரி மோஷன் பிளர் கொடுக்குறேன். அதுக்கும் லைட்டிங் கொடுக்குறேன். இப்போ பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச இமேஜ் மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, முன்னாடி இருக்கிற இமேஜ். அதனால் அதை நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கர்வ்ஸில் போயிட்டு டல் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் கிளிப் மாஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் வரும். ஆனால் இப்போ மாஸ்க் பண்ணிவிட்டு நல்லா உடம்புக்கு மட்டும் கொடுத்துட்டேன். டைட்டில் ஒன்று கொடுக்க போகிறேன். பிரிண்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் தமிழ் டைப்போகிராஃபின்னு கொடுத்தீங்கன்னா நிறையா வரும். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கேமராவில் போயிட்டு லைட்டாக சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். டஸ்ட் ஓவர்லே போட போகிறேன். அதாவது ஒரு லைட்டாக ஒரு டஸ்ட்டு மாதிரி இது மாதிரி இருக்கிறத கூகுளில் காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்களா போயிடும். ஆனால் ஃபுல்லாக இருக்குது. அதை ஒரு லைட்டாக பிளர் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு ஃபேஸ் மேலே படாத மாதிரி பண்ணிட்டீங்களா இந்த அவுட்புட் வரும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்பம் டிசைனிங் கிளாஸு, ரீடச் கிளாஸ் எல்லாமே எடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் ஒன்லி. தேங்க்யூ.